என்னன்னு பெருசு கௌசல்யாவை சஞ்ச இடத்துல வச்சு பாக்குறது பாத்தியா? நாளைக்கு அல்வாவை அவளுக்கு கொடுக்க போதா இல்ல நமக்கு கொடுக்க போதா? நித்யா, பெருசு அது வயசுக்கே பாதாம் அல்வா கிண்டும் போது நாளைக்கு நான் கிண்ட போற அல்வாவை பாரு. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு அல்வாவை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அம்மா, அம்மம்மா, அக்கா, அக்கக்கா, சித்தி, சின்னம்மான்னு எங்க குடும்பத்திலேயே பொண்ணுங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. துளசி அழிச்சுன்னு சொல்றிய, அவளை கொன்னுட போறியா? இல்ல மாமா, நான் அவளை கொலை பண்ண மாட்டேன். நான் அவளை கொன்னுட்டு இருக்கிற அந்தஸ்து பணம் என் குழந்தை ரங்காவை இழந்துட்டு ஜெயில போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு என்ன பைத்தியமா? நான் அவளுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல அவளாவை சூசைட் பண்ணிக்குவா. டேய் சுதர்சனா, உனக்கே தெரியும் எனக்கு கொஞ்சோண்டு மூளை, அதை போட்டு இவ குழப்பின்னு இருக்கா. என்ன திட்டம் அதை மட்டும் சொல்லு. அத பத்தி பேசுறதுக்காகத்தான் நாம 3 பேரும் இங்க மீட் பண்ணிருக்கோம். ஓ, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நேக்கு ஒரு ஐடியா தோன்றது. முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி துளசியால பாதிக்கப்பட்டவாளை வச்சு அவளை பழிவாங்கனா? அம்மாடி பத்மா, ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு மூளை கொஞ்சம் கம்மி, அதை போட்டு குழப்பிடாத. என்ன ஐடியான்னு மட்டும் சொல்லு. மாமா, நம்ம ஆபீஸ்ல சமீபத்துல 2 பேரை ஊழல் செஞ்சுதா வேலையை விட்டு எங்க ஆத்துக்காரர் துரத்தினாரே. அவ 2 பேரையும் நாம சந்திக்கணும். அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? தாராளமா சந்திக்கலாம். ஆனா அதனால நமக்கு என்ன? அவ 2 பேரோட ஊழலை கண்டுபிடிச்சது யாரு? துளசி. அதனால நம்மளை விட துளசி மேல அவ 2 பேருக்கும் தான் கோபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவ கோபத்தை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறோம். அவ வேலையும் போயிடுத்து, சம்பள பணமும் போயிடுத்து, குடும்பம் நடு தெருவுல வந்து நின்னு போயிடுத்து. கோபம் வருமா வராதா? அந்த 2 பேரும் ரொம்ப நாளா நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. நம்மளை விட நம்ம ஆபீஸோட நெளிவு சுழிவெல்லாம் அவளுக்கு நன்னாவே தெரியும். அவளை நாம சந்திச்சு பேசினா கண்டிப்பா நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நேக்கு தோன்றது. பத்மா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டா தான் தோன்றது. நாம இனிமே துளசியோட நேரடியா மோதாம பின்னணியில இருந்து இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு மோதணும்னா சரியா ஒர்க் அவுட் ஆகும். பத்மா, உனக்கு மட்டும் எப்படி இப்படி ஐடியாவா கொட்டுறது? 3 பேர் தான் யோஜனை பண்றோம்னு உட்காண்டோம், எங்களுக்கெல்லாம் யோஜனையே வரல. உனக்கு மட்டும் ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. எப்படி பிரமாதமான மூளடி உனக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன், யாரோ ஒரு நடிகை தொட ரொம்ப அழகா இருக்குன்னு இன்சூர் பண்ணிட்டாலாம். அது மாதிரி உன் மூளை இன்சூர் பண்ணிக்கோடி. அபாரமான மூளை அது. சரி மாமா, நாளைக்கே நாம அந்த 2 பேரை சந்திக்கிறோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சஞ்சய் வந்துட்டான் போல இருக்க. சஞ்சய் வந்துட்டியாப்பா? எப்படா இருக்க? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா செஞ்சு கொடுக்குறேன். எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும். என்ன நான் இப்போ வந்துடுறேன். சஞ்சய், இங்கே போயிடாதப்பா, இங்கே இருக்கணும். எங்கேயும் போயிடாத, இங்கே இருக்கணும். போவேன், சீக்கிரம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவேன். இருப்பா. பெரிய ஐயா தூக்கத்துல சமையல் ரூமுக்கு போறாரு. பாஸ்கர் ஐயாட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏய் போடா, இந்த மாதிரி சீப் பார்ட்டிலாம் நான் அட்டென்ட் பண்றதே கிடையாதுடா. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். தாஜ் கோரமண்டல், சவேரா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு தான் நான் போயிட்டு இருக்கேன்டா. இந்த மாதிரி சீப்பான ஹோட்டல்ஸ்க்குலாம் நான் வரதில்லடா. இப்போ நம்ம ரேஞ்சே வேற ஆயிடுச்சுடா. பாரு, இப்போ செல்போன்ல 1 ஹவரா பேசிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பில் எப்படி கட்டுறேன்? இதெல்லாம் மேனேஜ் பண்ணல நான். ஆமாண்டா. சரி, ஓகே, எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கணும். சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணிட்டா? ஓகேடா, பாய்.
என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்து கதவை தட்டி தூக்கத்தை கெடுக்கிறிய? ஐயா பெரிய ஐயா திடீர்னு சமையல் ரூமுக்கு வந்து அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காருயா. கேட்டா என் மகன் சஞ்சய்க்குன்னு சொல்றாருயா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஐயா, என்னன்னு வந்து கேளுங்கய்யா. அண்ணன், சஞ்சய்க்கு நாளைக்கு பர்த்டே இல்ல, அதனால சஞ்சய் அண்ணனுக்காக ஸ்வீட் கொடுக்கறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாரு போல இருக்கு. வானே நாம என்னன்னு போய் பாப்போம். சரி வா. பாதம் அல்வா ரெடி. சஞ்சய் உனக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல? ஒரு நிமிஷம் சூடா பண்ணி கொடுத்துறேன். சாப்பிடுப்பா, சாப்பிடுறா. அடம் பிடிக்காத, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. சஞ்சய் சொன்னா கேட்கணும், சாப்பிடு. சாப்பிடு 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 ப்ளீஸ், கொஞ்சம் சாப்பிடுறா. சாப்பிடுறா, அடம் பிடிக்காதடா. சஞ்சய் பாதம் அல்வாடா, நீ சாப்பிடுறா. ஏய் ஏண்டா? அப்பா என்னாச்சுப்பா? என்னது? நித்யா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, சஞ்சய் வந்து என்னை எழுப்பி, டேடி எனக்கு பாதாம் அல்வா சாப்பிடும் போல இருக்குது, எனக்கு பாதாம் அல்வா வேணும்னு கேட்டாமா. நான் வந்து என்ன பண்ணேன், உடனே வந்து பாதாம் அல்வா செஞ்சுட்டேன். பாதாம் அல்வா செஞ்சுட்டு சஞ்சய் கொடுத்தேம்மா. ஆனா நான் அவனை காணாமா, எங்க போனான்னு தெரியலம்மா. இப்போதானம்மா இங்க இருந்தா. என் புள்ள சஞ்சய் காணாமா. அப்பா அப்பா, நீங்க எப்பவும் சஞ்சய் ஞாபகத்துல இருக்கிறதுனால அவன் வந்த மாதிரியும் உங்ககிட்ட பேசின மாதிரியும் உங்களுக்கு தோணுதுப்பா. அப்பா, சஞ்சய் அண்ணனை நீங்க அவ்வளவு லேஸ்ல மறக்க முடியாது. அண்ணன் மேல வச்சிருந்த பாசம் எனக்கு தெரியும்பா. ஆனா அண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மறந்துதான் ஆகணும்பா. சரிப்பா, சரி நீங்க படுத்து தூங்குங்க. அந்த அல்வா கிண்ணத்தை கொடுங்க. இந்த ஹல்வா சஞ்சய்க்காகவே செஞ்சது, இது யாருக்குமே கிடையாது. சஞ்சய் இல்லைன்னா கௌசல்யக்கு தான் இந்த ஹல்வாவை கொடுப்பேன். இது என் கையில தான் இருக்கும், யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். இது யாரும் கேட்காதீங்க, யாரும் கேட்காதீங்க. முருகா, உள்ள கூட்டு போ. சரிங்க போங்கப்பா. ஐயா, கொடுங்கய்யா. வாங்கய்யா போலாம், வாங்க போலாம். முருகா ஐயா, நாளைக்கு இது கௌசல்யா கொடுக்கணும். சரிங்கய்யா. யாரும் சாப்பிடாதீங்க. சரிங்கய்யா. பத்திரமா இங்க வைக்கிறேன். முருகா, அது என் பிள்ளை சஞ்சய்க்கு செஞ்சது, கௌசல்யாக்கு தான் கொடுக்கணும். சரிங்கய்யா. ஞாபகப்படுத்துங்கய்யா. படுங்கய்யா. நீ மறந்துடாத. மறக்க மாட்டியா? படுங்கய்யா. என்னன்னு பெருசு கௌசல்யாவை சஞ்சய் இடத்துல வச்சு பாக்குறது பாத்தியா? நாளைக்கு அல்வாவை அவளுக்கு கொடுக்க போதா இல்ல நமக்கு கொடுக்க போதா? நித்யா, பெருசு அது வயசுக்கே பாதாம் அல்வா கிண்டும் போது நாளைக்கு நான் கிண்ட போற அல்வாவை பாரு. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு அல்வாவை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீ சொல்றத பார்த்தா காலையில மொத்த சீனும் மாறும் போல இருக்கு. கண்டிப்பா. என்ன நடக்குதுன்னு பாரு. வாங்க மாமா. என்ன காலையில இவ்ளோ பரபரப்பா வந்திருக்கு? மா கௌசல்யா, நேத்து ராத்திரி என் கணவரை சஞ்சய் வந்தாமா, என்கிட்ட பேசிட்டு இருந்தாமா. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் அல்வாவை என் கையால செஞ்சு கொடுக்க சொன்னாமா. நானும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது கனவுன்னு தெரிஞ்சது. அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க சஞ்சய் ஞாபகத்திலேயே இருக்கிறதுனால அவர் கனவுல வந்தது கூட உங்களுக்கு அவர் நேர்ல வந்த மாதிரியே தோன்றது. வாங்க கௌசல்யா, இன்னைக்கு சஞ்சயோட 27வது பிறந்த நாள். என்னால அவனுக்கு இந்த ஸ்வீட் கொடுக்க முடியலம்மா. அவனுடைய ஆத்மாவே உங்ககிட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது. உனக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்த மாதிரி நான் உனக்கு தரலாமாமா? நீ வாங்குவியா கௌசல்யா?
நீயாவது என்னுடைய மனநிலைமைய புரிஞ்சுக்கோ. உனக்கு என் கையால நானே ஊட்டி விட்டுமா? சரி மாமா. வாமா. ம். குடுமா. அப்பா நீங்களும் எடுத்துங்கோ. என்ன அநியாயமா? செத்தவாளுக்கு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுவாளா? இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டு. பாத்தியாமா எப்படியெல்லாம் பேசிட்டு போறாருப்பாங்களப்பா. என் பையன் செத்து போனதாவே நான் இன்னும் நினைக்கலம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என் கூடவே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதான் அவனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடினேன். அது தப்பாமா? அப்பாவுக்கு அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தேன்னு வருத்தம். அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு மாமா. அவர் பேச்ச தயவு செய்து நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. அவரோட வாய் வார்த்தைகள் எல்லாமே வருத்தத்துல வந்ததுதான். அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மையும் அனுபவமும் உங்க அப்பாவுக்கு இல்லாம போச்சேம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது மாமா. எங்களோட பெருந்தன்மையும் அன்புமே நாங்க அவர்கிட்ட இருந்து கத்துண்டதுதான். என்னோட இந்த நிலைமைக்கு உங்க பையன்தான் காரணங்கிற நினைப்பு தான் அவரை இப்படி எல்லாம் பேச வைக்கிறது. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர் மாமா. வாங்க மாமா. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேளா? என்ன விசேஷம்? இவ்வளவு காலங்காத்தால வந்திருக்கே? இன்னைக்கு சஞ்சய்க்கு பிறந்த நாளாம். மாமா அல்வா செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கார். ஆமாம்மா, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். அதான் அல்வா செஞ்சு எடுத்து வந்திருக்கிறேன். எடுத்துக்கோப்பா. இதெல்லாம் எங்க ஆத்துக்காருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அவர் வந்த உடனே கொடுத்துறேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அக்கா இருந்தாலும் நீ அத்திம்பேருக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அத்திம்பேரை குத்த சொல்லிட்டு இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? என்ன உன்னை குத்தம் சொல்லட்டுமா? என்ன சொல்லிதான் பாரு. சரியான தீனி பண்டாரம் அத்திம்பேர் மாதிரியே. ஏய், என்ன பண்ற பாரு. சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். மாமா இருங்க, சாப்பிட்டுட்டு போலாமே. வேண்டாமா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன். என்ன சார், முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க? என்ன விஷயம் சார்? எல்லாம் அந்த துளசியை பத்தி பேசதா. துளசியை பத்தி பேச என்ன சார் இருக்கு? 30 வருஷம் கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சிருக்கோம். அவங்க சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை வேலையை விட்டே தூக்கிட்டாங்களே. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களை வேலையில இருந்து நிப்பாட்டினதுல சுதர்சன் மாமாவுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. அந்த துளசி பேச்சை கேட்டுண்டு என் ஆத்துக்காரர் எடுத்த நடவடிக்கை. சரி, சுதர்சன் மாமாவுக்கு இதுல சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா சிறிவர்சன் சார் இதுல ஆக்ஷன் எடுக்கும்போது இவரு அட்லீஸ்ட் எதிர்ப்பே தெரிவிச்சிருக்கலாமே. ஷோ, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இவரை தப்பா புரிஞ்சுட்டீங்க. அன்னைக்கு உங்களை வேலையில இருந்து நிப்பாட்டும் போது சுதர்சன் மாமா மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச ஊழலுக்கு இவரும் உடந்தேன்னு துளசி ரங்கநாயகி அம்மா கிட்ட போட்டு கொடுத்து இவரையும் காலி பண்ணிருக்கான். பாருங்க, நீங்க நான் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கேட்கறது தப்பு. என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த கம்பெனில ஊழல் பண்ணிட்டீங்க. எங்க அக்கா உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. பட் எங்க அக்கா நினைச்சிருந்தா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், எதுக்கு இவ்வளவு வருஷம் நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாம தடுத்ததே நான் தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லாதீங்க. இப்போ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுருங்க. உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, உங்களை வேலை இழக்க வச்சு உங்களை அவமானப்படுத்தின அந்த துளசி உங்களுக்கு மட்டும் இல்லை, நேக்கும் பத்மாவுக்கும் கூட இப்ப எதிரிதான். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அவளால ஏற்பட்ட பாதிப்பை விட எங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு வேலை தான் போச்சு, ஆனா பத்மாவுக்கு வாழ்க்கையே போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாங்க வேலைக்கு வந்தவங்க, எங்களை வேலையை விட்டு போன்னு சொன்னோன்னா நாங்க போயிட்டோம், அது பரவாயில்ல. ஆனா உங்க உழைப்பால வசந்த கம்பெனி அப்படி இருக்கச்ச நீங்க ஏன் நேத்து வந்த துளசியை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க நினைக்கிறது தப்பு. அந்த துளசி
நேத்து வந்தவளா இருக்கலாம். ஆனா அவ ஸ்ரீவத்சனை மட்டும் கையில போட்டு இருந்தா அவளை என்னைக்கோ அடிச்சு துரத்திருக்கா. ஆனா அவ என் மாமியார் ரங்கநாயகி அம்மா மனசுலயும் ஒரு நம்பிக்கையான இடத்தை பிடிச்சிட்டா. அவளை அந்த ஆபீஸ்ல இருந்து துரத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போ முன்ன விட அவ என் மாமியார் மனசுல தெளிவாவே இடம் பிடிச்சிட்டதுனால இனிமே நாங்க பகிரங்கமா அவளுக்கு எதிரா காய் நகர்த்த முடியாம போயிடுது. அதான் துளசியை ஒழிச்சு கட்ட உங்க உதவியை தேடி வந்திருக்கோம். நாங்க இப்போ அந்த கம்பெனில வேலையில இல்ல. அப்படி இருந்தும் நீங்க எங்களை நம்பி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேச வந்ததால சொல்றேன். துளசி எங்களுக்கு புது எதிரிங்கிறதாலையும் நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்னு நீங்க ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. துளசி பிரச்சனையை எங்க கிட்ட விட்டுருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேருமே இனிமே ஃப்ரேம்லயே வர வேண்டாம். துளசிய ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தி அவளை வேலையை விட்டு துரத்துறதா எங்களோட முழு நேர வேலையை. நாங்க என்ன செய்யறோங்கிறத நீங்க பாருங்க. நீங்க 2 பேரும் எப்படி இந்த கம்பெனி விஷயத்துல நேரடியா தலையிட முடியாதோ அதே நிலைமை தான் எங்களுக்கும். அதனால நீங்க அப்பாயின்ட் பண்ண கோதண்டத்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னா போதும், மத்த நாங்க பாத்துக்கிறோம். ஓ, நன்னா இருக்கே. கோதண்டத்தை நான் அங்க வேலைக்கு சேர்த்து விட்டதே துளசிக்கு எதிரா செயல்படத்தான். அவரை உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். நீங்க சொல்றபடி அவரை கேட்க சொல்றேன். அவர் எனக்காக துளசிக்கு எதிரா நீங்க எதை செய்ய சொன்னாலும் செய்வார். நேக்க வேண்டியதெல்லாம் அந்த துளசி அந்த ஆபீஸ்ல இருந்து தொலையணும். எங்களுக்கும் தான். எங்களை வேலையை விட்டு துரத்தி அடிச்சு அவளை வெளியே துரத்தி அடிக்கிறதா எங்களோட முழு நேர வேலையை. வெரி குட். அப்ப சீக்கிரமாவே உங்க மூலமாவே ஒரு நல்ல செய்தியை கேட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷப்பட போறோம். அப்படித்தானே? கண்டிப்பா மேடம். ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். அந்த துளசி பெரிய கில்லாடி. நீங்க அவளுக்கு எதிராக எது செஞ்சாலும் அதை உங்களுக்கு எதிராக அவ திருப்பி விட்டுருவா. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சார். நாங்க எடுக்க போற நடவடிக்கையில ஆளை விட்டா போதும் சாமின்னு இந்த கம்பெனி விட்டு ஓட போறா. ஏன்பா ரோட்ல அவ்வளவு இடம் இருக்கு, எம்எல்ஏ வந்து இடிக்கிறீங்களே, போங்க. ஏப்பா இப்பதானே சொன்னேன் பேசாம போங்கன்னு. டேய் போங்க. இவரு யாரு தெரியுதா? கோயில்ல மணி அடிக்கிறவரா? டேய் இல்லடா, கோயில்ல பூஜை பண்றவரா. டேய் இது யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியாம பின்ன இவரு பொழப்பதான் ஊரே சிரிப்பா சிரிக்குதே. ஏன் அப்படி சொல்ற? முதல்ல இவரு பொண்ண சுரேஷ் ஒரு பையனை கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணாரு. கல்யாணம் நெருங்க நெருங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு சஞ்சய்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தரதா முடிவு பண்ணிட்டாருப்பா. இதை கேட்ட பழைய மாப்பிள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் 2வதா பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்ல போயின்னு இருக்கும்போது பாம் வச்சு செத்து போயிட்டாங்க. அடாடாடாடா, அந்த பொண்ணோட ராசியை பாடுறா. ஒவ்வொரு வீட்டுல பொண்ணை நிச்சயம் பண்ணா எவ்வளவோ நல்லதெல்லாம் நடக்குது. ஆனா இந்த வீட்டுல பாத்தியா, டேய் நிச்சயம் பண்ணவன் கிடைக்கல, விரும்பினவன் சொர்க்கத்துல. அந்த பொண்ணோட ராசியை பாடுறா. இப்ப அது பிரச்சனை இல்ல. 2வதா பார்த்த மாப்பிள்ள சஞ்சயோட அப்பா தான் ஒரு குடும்பத்துக்கு இப்ப எல்லாமே. எல்லாமேனா எல்லாமே தான்டா. உனக்கு எல்லாத்தையும் வெளாவரியா புட்டு புட்டு சொல்லி தரணுமா? பாத்தியா நான் செட் பண்ண ஆளுங்க எப்படி கலக்குறானுங்கன்னு பாரு. சஞ்சயோட அப்பா இவரு. சஞ்சய் செத்து போனா இவருக்கு பணம் தானே கூறி. அதான் அவரே பொண்ணுங்களை வச்சு வலிச்சு போட்டாரு. ஏன் அப்படி சொல்ற? அதனாலதான் அந்த பெரிய மனுஷனையும் இவரோட 2 பொண்ணுங்களையும் வீட்டுல வச்சு பூட்டு வந்துருக்கிறாரு. அட பாவி, இவெல்லாம் ஒரு அப்பனா? விட்டா பட்டர் இங்கே தூக்குல தொங்கிடுவார் போல இருக்கு. பரவாயில்ல, பிரமாதமா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவர் இருந்தா இடைஞ்சல் தானே. பாருடா டென்ஷன் ஆகுது. என்ன பெருசு கோபம் பொத்துக்கிட்டு வருதா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் கோபப்படக்கூடாது. ஏண்டா நீங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறேன்? பிரமாதமாவே நடிக்கிறாங்க. நல்ல ஐடியா தான். அம்மா அம்மம்மா அக்கா அக்கக்கா சித்தி சின்னம்மான்னு எங்க குடும்பத்திலேயே பொண்ணுங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. வேண்டாம் பெருசு, போ போ. பண்றதெல்லாம் பண்ணிட்ட, இப்ப பெருசா வந்து முறைச்சிட்டு இருக்கிற. போ போ. படாத இடத்துல பட்டு சேதாரம் ஆயிட போகுது. போ பெருசு போ.
ஏய் வாடா. வாங்கயா, சொன்ன மாதிரி நல்லாவே நடிச்சிங்க. நான் கூட நீங்க எங்க சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பிரமாதமாவே இதெல்லாம் எங்களுக்கு நடிச்சீங்க. சகஜம். அடுத்தவன் கூட கெடுக்கிறது, அடுத்தவங்கள போட்டு கொடுக்கறது, அடுத்தவன் காலை வாடுறது, அடுத்தவன் நாக்க பிடிக்கிட்டு தூக்குல தொங்குற அளவுக்கு பில்டப் பண்ணி பேசுறது, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம். மறுபடியும் யார் கூடயா கெடுக்குன்னா எங்களை கூப்பிடுங்க, வந்து போட்டு தாக்கிட்டு போறோம். சரி பேசுன படத்தை கொடுத்தா போயிட்டே இருப்போம்ல. அண்ணே, பேசின பணத்தை கொடுத்துரு, இல்ல நம்ம கூடயே கெடுத்துருவாங்க. சில்லறையா எடுக்காதப்பா, எல்லாம் நோட்டா ஆடு. பெருமாளே